அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போடும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு 2-3 சம்பவம் நடக்குது. அது என்னதான் எப்படி தான் முடிய போகுது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும்னு தெரியல. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயரமான சம்பவம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சித்ரா என்பவர் பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு போயிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. போயிட்டு அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக சாப்பாடு கொடுக்கல, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது. அதாவது அவங்க குடும்பத்தார் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவங்க இப்போ தாங்க இறந்துருக்காங்க. அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை தான் பேசினாங்களாம் அவங்க ஃபேமிலியோட. அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசங்களே வந்து 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன். ஹஸ்பண்ட் வந்து கூலி வேலை செய்கிறவர். இப்போ வந்து குவைத்தில் இறந்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட மரணம் தெரியலைங்க, விசாரணை போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவங்க குடும்பத்து சார்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது கலெக்டர் ஆஃபீஸில். அதே போல் முதலமைச்சருக்கும் வந்து ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷால்லா இந்த பிரச்சனையில் இந்த சம்பவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு யாரும் கிடையாதுங்க, ஏழப்பட்ட குடும்பம். ஹஸ்பண்டும் கூலி வேலை செய்கிறாரு. இப்போ இந்த பசங்க 2 பொண்ணுங்களுடைய ஃப்யூச்சரு, இந்த பையனுடைய ஃப்யூச்சரு எப்படி ஆகும் போகுதுன்னு தெரியல. அவங்க பொண்ணு தான் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வீடியோவும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. நம்ம நிறையா சொல்லியிருக்கோங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு பணி பெண்கள் அவங்க, ஏன்னா நம்ம இந்திய அரசும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகக்கூடிய வீட்டு பணி பெண்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே தான் வந்து சொல்லியிருக்காங்க போகணுன்னு. அது கீழே யாரும் போகக்கூடாது. ஷூன் விசாவில் போகலாம், சரிங்களா? 22 வயசு 23 வயசுலலாம் போகலாம். ஆனால் ஹாதி விசாவில் வந்து 30 வயசுக்கு மேலே தான் போகணும். அதாவது அவங்க இந்திய அரசும் சொல்லுது, போக வேணாம் தான் சொல்லுது. ஆனால் என்ன செய்கிறது, சில ஆண்கள் சரியில்லாத காரணத்தால் சில பெண்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, குடும்ப பிரச்சனைக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அதே போல் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வீட்டு பணி பெண்கள், ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய் யாராக இருந்தாலும் தயவு செய்து குவைத்துக்கு போகும்போது, குவைத்தில் எந்த அரபு நாடுகளுக்கு போகும்போது அக்ரிமெண்ட் பேப்பரோடு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். தவறான ஒரு பாதையை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போகாதீங்க. இப்போ அவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கனவோடு வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க. பசங்களை படிக்க வைக்கணும், ஹஸ்பண்டை வந்து கூலி வேலை செய்கிறாரு, அவருக்கு எதனா வந்து ஒரு சம்பாரித்து எதனா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம், ஏதோ நிறைய ஒரு எண்ணங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். நிறைய எண்ணங்களோட குவைத்துக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வேதனையாக இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் அம்மாவும் வெளிநாட்டில் சம்பாரித்து தான் வந்து என்னையும் எங்கள் அக்காவையும் காப்பாற்றினாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் காப்பாற்றி எதுக்கு போகிறாங்கன்னா ஹஸ்பண்ட் சரியில்லை, அதுக்காக தான் அவங்க போகிறாங்க. யாருக்கும் வந்து ஒரு இது கிடையாதுங்க, சந்தோஷம் கிடையாது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நிர்பந்தம் ஒரு சூழ்நிலையில் போகிறாங்க. அங்கே போகும்போது இந்த மாதிரி நடக்கும்போது அது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அரசாங்கம் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நிதியுதவி பண்ணணும், ஒரு ஹெல்ப்பாக பண்ணணும். அல்லாஹ் கரீம் இறந்த பெண்ணுக்காக துவா செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ அவங்களுடைய பெண் வந்து மனு கொடுக்குறாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வெளியாகிருக்கு. அந்த வீடியோ இப்போ பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வுக்காக அல்லாஹ் அள்ளி அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல. எங்ககிட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. நாங்கள் ஃபோன் பண்ணி நான் பயந்து எங்கள் சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நானும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கா இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்கள் சித்திங்கெல்லாம் பதட்டமாக கேட்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. தான் என்னென்னு விசாரித்து சொல்லணும். நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தமே 3 பேர். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு. எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு எதனா ஒரு உதவி நிதியாக நீங்கள் தான் எதனா இது பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் வந்து அங்கே இருந்த ஓனர் வந்து எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துனதாகவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் எங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்கள் தான் விசாரிச்சு